இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்க, அது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க ஆகட்டும், 7th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க ஆகட்டும், 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க ஆகட்டும், 12th ஸ்டாண்டர்ட் எஸ்பெஷலி 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க பாதி பேர் மேலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் போகிற அவசரம், ஸ்கூலில் டென்ஷனு, இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணால் அவங்களுக்கு சிறிய வயதிலே அல்சர் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அல்சர் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து காலங்காலத்தில் குமட்டல் ஃபீலிங் இருக்கும், வயிற்று வலி வரலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த குமட்டல், அந்த இரிட்டேஷன், அதனால் ஏற்படும் ஒரு உள்மனஸ் பாதிப்பில் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறைய வாய்ப்பு இருக்குது. மோரோவர் கிளாஸை சரியாக கவனிப்பாமல் இருப்பாங்க, சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து கண்டிப்பாக காலை உணவு எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணும். காலை உணவு மிஸ் பண்ணக்கூடாது. இப்போயே சிறு வயதிலே அவங்க அல்சருக்கு உண்டான மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா பின்னாடி லைஃப்பில் வர ஸ்ட்ரெஸ் வர 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 அந்த அல்சர் ஜாஸ்தியாகி அல்சரோட காம்ப்ளிகேஷன்ஸ், குமட்டல், ரத்த வாந்தி, உடம்பு ரத்தம் குறையிறது, அஜீரண கோளாறு, ப்ளஸ் மோரோவர் அல்சர் ஜாஸ்தினா குடல் வெடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு அல்சர் ஏற்படாமல் சிறு வயதிலே நம்ம தடுத்துக்கலாங்க. வேர்லே அதனுடைய நோயோட தன்மையை அழிச்சு விடலாம்.